வணக்கம் அனைவருக்கும். இந்த பதிவில் மருந்தில்லா மருத்துவம், ட்ரீட்மெண்ட் வித்தவுட் மெடிசின் என்ற தலைப்பில் நாம் உரையாட இருக்கிறோம். கோடைகால வெயிலிலிருந்து எப்படி தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த தொடர் உரையாடலில் இன்று நாம் மருந்தில்லா மருத்துவம், ட்ரீட்மெண்ட் வித்தவுட் மெடிசின் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அது என்ன தனி மருத்துவம்? நாம் நம் வாழ்வில் அன்றாடம் கடைபிடித்து கொண்டிருக்கும், செய்து கொண்டிருக்கும் செயலை சற்று முறையாக செய்வது தான். வேறொன்று புதியதாக எதுவும் இல்லை. என்ன? கோடை காலத்தின் முதல் எதிரியே கோபம். கோபமே குடிகெடுக்கும். கோபமே அனைத்து பாவங்களுக்கும் தாய் தந்தை. அத்தகைய கோபத்தை கோடை காலத்தில் நாம் வராமல் காத்து கொள்வதே சிறந்தது. சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்கிறார் வள்ளுவர். அதுபோல சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர் கோபத்தில் ஆத்திரத்தில் பேசினார், மயங்கி விழுந்து விட்டார். காரணம், கோபம் ஒரு நொடியில் நம் நிலைமையை மாற்றிவிடும், நோயில் தள்ளிவிடும், ஆளையும் கொன்றுவிடும். அத்தகைய கோபம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். வாயை கட்டினால் நோயை கட்டலாம் என்பார்கள். நொறுங்கத் தின்றால் 100 வயது வாழலாம் என்பார்கள். இது எல்லாமே நம் வாழ்வியல் முறைகள். இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும். மற்றவர்களிடம் நாம் பேசும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான பேச்சை பேச வேண்டும், மென்மையாக பேச வேண்டும், கடுமையை காட்ட வேண்டாம், பிறர் மனம் புண்படிமையாக பேச வேண்டாம். இதுதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு சிரித்தல். அதை விட்டு வாய் விட்டு சிரிப்பது என்பது அர்த்தமில்லை. வாயை கட்டினால் நோயை கட்டலாம். அளவறிந்து உண்க என்பார் வள்ளுவர். நம் உடல் அமைப்பு பித்தமா, வாதமா, கபமா என்பதை அறிந்து அதற்கேற்ப நம் உணவு முறையை நாம் கூட்டியோ குறைத்தோ அளவோடனோ உண்ண வேண்டும். நொறுங்கு தின்றால் 100 வயது வாழலாம். நாம் பற்களில் உணவை கூழாக்கி உணவு குழாயில் அனுப்பும்போது உள்ளுறுப்புகளுக்கு வேலைப்பளு குறைகிறது. அதனால் ஏற்படும் வெப்பம் குறைகிறது. கோடை காலத்தில் நமக்கு இதனால் பல நன்மை ஏற்படுகிறது. ஆகவே முடிந்தவரை கோபம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது, நேர்மறையான எண்ணங்கள். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். நாம் இன்று புதியதாய் பிறந்தோம் என்று நினைத்து இன்று ஏதேனும் புதியதாக தெரிந்து கொள்ளலாமா? இன்று கோபப்படாமல் இருக்கலாமா? அப்படியே கோபப்பட்டாலும் சரி, முதல் முறை கோபப்பட்டு விட்டோம், 2வது முறை வேண்டாம் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முறைகள். மருந்தில்லா மருத்துவம். அதுக்கு அடுத்தது, மௌன விரதம். வாரத்துக்கு ஒரு முறையாவது மௌன விரதம் இருக்க சொல்வார்கள். காரணம், நம் உடம்பில் ஆக்சிஜன் பேச பேச அதிகமாக வெளியேறிவிடும். அதற்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் மௌன விரதம் இருக்க சொன்னார்கள். பக்தி, சமயம், மதம் என்பதெல்லாம் ஏன் வைத்தார்கள்? இதெல்லாமே மருந்தில்லா மருத்துவம் தான். மசூதிக்கு செல்கிறோம், அங்கே நமாஸ் படிக்கிறார்கள். எப்படி? காலை மடித்து போட்டுக்கொண்டு அமர்கிறார்கள். அதற்கு பெயர் வஜ்ராசனம். வஜ்ராசனம் என்பது உடலை வலுவாக்கி உடல் ஊக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆசனம். அதில் இருந்து கொண்டு நமாஸ் படிக்கும்போது மூச்சு பயிற்சி செய்கிறார்கள். நாம் நமாஸ் படிக்கும்போது மூச்சு பயிற்சி செய்கிறோம். கோவிலுக்கு செல்கிறோம், இறைவனை வணங்குகிறோம். எப்படி வணங்குகிறோம்? இறைவா, எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று வணங்குகிறோம். அதை விட்டு நாம் மட்டும் நல்லா இருக்கணும் என்பது வணங்கக்கூடாது. ஏன்னா அங்கும் பொது நலம் இருக்க வேண்டும். பிறகு விழுந்து கும்பிடுகிறோம், கோவிலை சுற்றி வருகிறோம். இதெல்லாம் உடலுக்கு பயிற்சி. மசூதிக்கு, திருச்சபை என்று சொல்லக்கூடிய சர்ச்சுக்கு போகிறோம். அங்கு முட்டி போட்டுக்கொள்கிறோம். முட்டி போடுதல் என்பது நம்ம பள்ளிக்கூடத்தை வழங்கிய தண்டனை. ஆனால் அது தண்டனை கிடையாது. அது ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கான செயல்பாடு என்பதை அப்போதே உணர்த்தியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இப்பொழுது அந்த பழக்கெல்லாம் குறைந்து விட்டது. முட்டி போட்டுக்கொண்டு பைபிளை படிக்கும்போது மனதிற்கும் உடலுக்கும் அவர்களுக்கு ஒரு மருத்துவம் கிடைக்கிறது. இதுதான் மருந்தில்லா மருத்துவம். சரி, இதையெல்லாம் செய்துவிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இந்த உடலும்
அந்த உடலில் உயிரும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் சரிவிகித உணவை உண வேண்டும். அது என்ன சரிவிகித உணவு? வைட்டமின், உயிர்ச்சத்துன்னு சொல்கிறோம், மினரல்ஸ் தாதுக்கள், புரோட்டீன் புரதங்கள், கார்போஹைட்ரேட் சர்க்கரை சத்துக்கள், ஃபேட்ஸ் கொழுப்புக்கள், இந்த 5ம் நாம் உண்ணும் உணவில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். கூட நீரும் அருந்த வேண்டும். நீர் இல்லையேல் இந்த 5ம் செயல்படாது. காரணம், இரத்த ஓட்டத்திற்கு நீர் மிக இன்றியமையாதது. சரி, இதையும் செய்துவிட்டோம். இதற்கு பிறகும் ஏன் நமக்கு நோய் வருகிறது, நோயிலிருந்து தப்பிக்க முடியவில்லை என்றால், நம் உடம்பு என்பது ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தில் நாம் ஒவ்வொருவரும் இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் இயக்கத்தை குறைத்து கொண்டோம், வேலைகளை குறைத்து கொண்டோம், அனைத்துக்கும் இயந்திரங்கள் வந்துவிட்டது. ஆக குனிந்து நிமிரும் சிறு வேலை கூட நாம் செய்வதில்லை. கீழே உட்கார்ந்து சாப்பிடும் பழக்கம் முதல் படிக்கட்டில் ஏறும் பழக்கம் வரை நம் முன்னோர்கள் மருந்தில்லா மருத்துவமாகத்தான் வைத்தார்கள். ஆனால் கீழே சாப்பிடுவதில்லை, கிச்சன் டேபிள் சாப்பிடுகிறோம், படிக்கட்டில் ஏறுவதில்லை, லிஃப்டில் ஏறுகிறோம். இப்படியாக நாமே உடம்பு என்ற இயந்திரத்தை பாழாக்கி கொண்டோம். ஆகவே உடல் நலம் பேண வேண்டுமானால், கோடை வெப்பத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால், தற்காத்து கொள்ள வேண்டுமானால் மேலும் சில உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். என்ன உடற்பயிற்சி? பெரும்பாலும் மனிதர்களுக்கு இடுப்பின் கீழே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அதாவது வயிற்றில் உணவு செரிப்பதிலிருந்து ஆரம்பிக்கும் பிரச்சனையானது இடுப்பு பகுதியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. எப்படி? குனிந்து நிமிரும் பழக்கமில்லை. ஆகவே நாம் நின்று கொண்டு கைகளை நேராக மேலே தூக்கி கொண்டு மூச்சை விட்டு கொண்டே கொஞ்சமாக பாதத்தை தொடும் முன்பக்க குனியும் பயிற்சி செய்ய வேண்டும். பின்பு மூச்சை இழுத்து கொண்டே மேலே வந்து பின்பக்கம் மூச்சை இழுத்து கொண்டே பின்பக்கமும் செல்ல வேண்டும். இப்படியாக முன்பக்கம் பின்பக்கம் குனிந்து நிமிரும் பயிற்சியை செய்யலாம். மெதுவாக செய்யலாம். இதுக்கு யாரும் குரு என்று தேவையில்லை. ஆதி மனிதன் தான் கற்ற அனைத்து கலைகளையும் குரு இல்லாமல் தான் கற்றான். ஆதி மனிதனுக்கு ஏது குரு? ஆகவே நாமே நமக்கு தெரிந்த ஒவ்வொன்றையும் தெளிவாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்ய பழகினால் நமக்கு பயிற்சி கைகூடும். அதுக்கு பிறகு பக்கவாட்டில் இடது பக்கம் நின்று கொண்டே திரும்ப வேண்டும், வலது பக்கம் குனிந்து கொண்டே திரும்ப வேண்டும். உடம்பு குனியும் பொழுது மூச்சை விட வேண்டும், உடம்பை நிமிரும் போது மூச்சை இழுக்க வேண்டும். இதுதான் அடிப்படை தத்துவம். எந்த பயிற்சி செய்தாலும் உடம்பு சுருங்கும் பொழுது, அதாவது பலூனை நாம் அழுத்தி சுருங்க வைக்கும்போது உள்ளே இருக்க காற்று வெளியேறிவிடும். அதுபோல் மூச்சை விடும்பொழுது உடம்பு சுருங்கும், மூச்சை இழுக்கும்போது உடம்பு விரிவடையும் பின்பக்கம். இதுதான் அடிப்படை தத்துவம். எந்த மூச்சு பயிற்சியாக இருந்தாலும் உடற்பயிற்சி இருந்தாலும் அடிப்படை தத்துவம் மூச்சு விடுதல், இழுத்தல், அதாவது இனேல் எக்ஸேல், பிரீத் இன் பிரீத் அவுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இதை கடைப்பிடியுங்கள். கோடை காலத்தில் இதை செய்வோமானால் இரத்த ஓட்டம் சீராகும், நம் நோயிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்தது ஆசனங்கள். ஆசனங்கள் என்றால் தடாசனம், நின்று கொண்டே செய்யும் ஆசனங்கள். நேராக நின்று கொண்டு இருக்க வேண்டும், கைகள் இரண்டையும் மேலே தூக்கி கொள்ள வேண்டும், அப்படியே கால்களை தூக்க வேண்டும். அதாவது பாதம் முழுக்கும் தரையில் பட்டு கொண்டிருக்கும். இப்போ விரல்கள் 5-10 விரல்களில் நிற்குமாறு அப்படியே உடம்பை அப்படியே தூக்க வேண்டும். மூச்சை இழுத்துவிடும் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது அதைவிட முக்கியமான ஒன்று. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மூச்சை இழுத்து விடுவது தான் பயிற்சியின் முக்கிய குறிக்கோள். மூச்சு பயிற்சியின் குறிக்கோள் எதனுடைய குறிக்கோளாக இருந்தாலும் சரி. தாடாசனம் நின்று கொண்டு செய்தல். தண்டாசனம் அமர்ந்து கொண்டு காலை நீட்டிக்கொண்டு 2 கைகளையும் முட்டியின் மேல் வைத்து கொண்டு மூச்சை இழுத்து விடும் பயிற்சி செய்வது மட்டும்தான். ரொம்ப எளிமையான பயிற்சி. இதில் எண்ணிக்கையின் அடிப்படையில் செய்வது மிக சிறந்தது. அப்பொழுதுதான் மனம் ஒருநிலைப்படும். எப்படி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று சொல்லும்போது மூச்சு இழுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சில நொடிகள் நிறுத்த வேண்டும். அப்படியே
மறுபடியும் எண்ணிக்கையின் அடிப்படையில் 8 சொல்லி மூச்சை விட வேண்டும். இதுதான் மூச்சு பயிற்சியின் அடிப்படை தத்துவம். தாடாசனம் பார்த்தோம், நின்று கொண்டு செய்தல். தண்டாசனம் பார்த்தோம், அமர்ந்து கொண்டு செய்தல். சவாசனம், சவாசனால் இறந்தவர்களை போய் படுத்துக்கொள்ளுதல். சமம் என்றால் இறந்தவுடன் படுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் ஓய்வெடுக்கின்றன என்ற மனதில் நினைத்து கொண்டு மூச்சு பயிற்சி அதே எண்ணிக்கையில் செய்ய வேண்டும். எவ்வளோ நேரம் முடியுமோ செய்யலாம். 3 நிமிடம், 5 நிமிடம். இது 3 அடிப்படையான ஒரு ஆசனங்கள். நின்று கொண்டு யார் வேண்டாலும் செய்யலாம். உட்கார்ந்து கொண்டு முதியவர்களாலும் செய்ய முடியும். படுத்து கொண்டால் யாராலும் செய்ய முடியும். முக்கியமானது. அதுக்கப்புறம் பாலாசனம். தலைக்குப்புற கவிழ்ந்து படுத்து குழந்தைகள் தூங்குவார்களே அதுபோல் படுத்துக்கொள்வது பாலாசனம். அதுவும் ரொம்ப சிறப்பானது. உடல் உறுப்புகள் அத்தனையும் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது இந்த பதிவின் மீதியுள்ளவற்றை அடுத்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். ரவிசங்கர் ஹரிகிருஷ்ணன்.